இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியலை. கவுண்டர் ஒஃபென்சிவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா? ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டாருங்க, நாங்கள் கவுண்டர் ஒஃபென்சிவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிப்பா, கவுண்டர் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறத ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா இந்த கவுண்டர் ஒஃபென்சிவை உக்ரைன் திரும்ப கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட 8 மாதங்கள் எடுத்திருக்கு. இந்த 8 மாதங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை நாடுகள் உதவி செஞ்சாங்க, எவ்வளவு பணம் உக்ரைனுக்குள்ளே வந்திருக்கு, எவ்வளவு வெப்பன்ஸ் அப்படிங்கிறது உக்ரைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, எத்தனை நாட்டு சுற்றுப்பயணத்தை ஜெலன்ஸ்கி அவர்கள் மேற்கொண்டார், அதன் வழியாக ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எவ்வளோ விதமான நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கும், பல நாடுகள் கூட பல விதமான ஒப்பந்தங்கள் போட்டு உளவு செய்திகள் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஹியூஜ் ப்ராசஸ் இந்த கவுண்டர் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு ஹியூஜ் ப்ராசஸ். ஸோ கவுண்டர் ஒஃபென்சிவை நாங்கள் லேட்டாக தொடங்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்திலே கவுண்டர் ஒஃபென்சிவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இனிஷியலாக நடந்த கவுண்டர் ஒஃபென்சிவ் ரஷ்யா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. உக்ரைனுக்கு பெரிய இழப்பு, 30க்கும் அதிகமான பீரங்கிகள். இன்றைக்கி நடந்த கவுண்டர் ஒஃபென்சிவில் 2 வில்லேஜஸை யார் பிடிச்சிருக்காங்க? உக்ரைன் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கவுண்டர் ஒஃபென்சிவால் உக்ரைனுக்கு என்ன லாபம்? யோசிச்சு பார்த்தா என்ன லாபம் இருக்குது? ஏங்க மறுபடியும் யோசிச்சு பார்த்தா என்னதான் லாபம் இருக்குது? அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? காக்கோகா அப்படிங்கிற ஒரு அணை, இந்த அணை உடைக்கப்பட்டுச்சு. யார் உடைச்சாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் யாருக்குமே தெரியாது. பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை 1 வருடம் இல்லாட்டி 2 வருடத்துக்கு பிறகு காக்கோகா அணையை நாங்கள் தான் உடைச்சோன்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரிய போகுது. ஏன்னா 2 நாடுகளும் சிசிடிவி வெளியில் விடலை, அவங்களுடைய ட்ரோன் ஃபுட்டேஜ் அப்படிங்கிறதுலாம் வெளியில், ரஷ்யா வெளியில் விட்டாங்க, உக்ரைன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி. ஆனால் உக்ரைன் அதை மறுக்கிறது. உக்ரைன் இப்போவும் அந்த காக்கோகா அப்படிங்கிற அணை உடைக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, கர்சன் பகுதி ஒரு கட்டத்தில் ரஷ்யாவால் பிடிக்கப்பட்ட பகுதி. ஸோ கர்சன் பகுதியை மறுபடியும் ரஷ்யா விட்டுட்டு போயிட்டு தான் பாக்முத் பகுதியை பிடிச்சாங்க. அப்போ மறுபடியும் கர்சன் பகுதியை ரஷ்யா பிடிக்க வருவாங்க. இல்லை கர்சன் பகுதியில் உக்ரைனுடைய ராணுவம் ரொம்ப நிற்குதில்ல, ஏன்னா ரஷ்யா வெளியேறின பிறகு கர்சன் பகுதியை உக்ரைன் ராணுவம் பிடித்தெடுத்து விட்டது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ராணுவம் இந்த நிப்ரோ ரிவர் வழியாக நேராக ஜாப்ரோசியாவுக்குள்ளே வந்துருவாங்க அப்படிங்கிறது பயந்துக்கிட்டு தான் ரஷ்யா என்ன செஞ்சாங்க, இந்த காக்கோகா அணையை உடைத்தார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு எக்ஸ்பிளைனாக ஒரு கிராஃபிக்கல் வடிவில் கொஞ்சம் வீடியோலாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அசம்ஷன், இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் தான். இந்த காக்கோகா அணை அப்படிங்கிறது நார்மலாக இப்போ பார்ப்பதற்கு வேணால் ஓகே அணை உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதோடு முடிச்சிடலாம். பட் உக்ரைன் அண்ட் ரஷ்யா மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு தொடர்கண்ணி விபத்து. ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்துருச்சு, காக்கோகா அணை. காக்கோகா அணையினால் ஜாப்ரோசியா அணுமின் நிலையம் அதனுடைய கடைசி ரியாக்டரையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த காக்கோகா அணைக்கிட்டேயே ஒரு நீர்மின் நிலையம் இருந்துச்சு, ஒட்டுமொத்தமாக அதுவும் காலி. அப்போ மின்சாரம் இல்லாமல் போகுது. மின்சாரம் இல்லாமல் போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற முதல் கேள்வி. அடுத்து அங்கே வந்து அணை உடைந்து விட்டது. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகுது. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃப்ளட்டில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அவங்களை பாதுகாப்பதற்கு, அவங்களை எப்படியாவது காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் தோல்வியில் முடிகிறது அப்படிங்கிறதும், அங்கே இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய நிறைய காட்டு விலங்குகள் செத்து போயிட்டு, அப்போ அனிமல்ஸ்னுடைய செமித்தேரியா இது மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். அது இல்லாமல் அடுத்த இந்த அனிமல்ஸ் எல்லாமே இறந்து போன பிறகு அதுலேருந்து ஏற்படக்கூடிய நோய்கள், ஆல்ரெடி அங்கே வந்து போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு தொடர்கண்ணி விபத்தாக இது மாறலாம். இந்த தொடர்கண்ணி விபத்து உக்ரைனுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஜெலன்ஸ்கி உட்பட பல நபர்களும், ஈவன் புட்டின் அவர்களும் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ கடைசியாக கிவுக்கு யார் வந்தாங்க? ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்தாங்க. எதுக்கு வந்தார்? உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி காண்பிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்படி வந்த இந்த ட்ரூடோ அவர்கள் இப்போ ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். யாருக்கு? உக்ரைன். என்ன உறுதிமொழினா, பயப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான ஆயுத உதவிகளை நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு தேவையான விமானிகளுக்கான அந்த ட்ரைனிங் இருக்குல்ல அதையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், இப்படி ஏகப்பட்ட நாடுகள் ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் உக்ரைன் இன்றைக்கி மிகப்பெரிய கவுண்டர் ஒஃபென்சிவில் தோல்வியில் வந்து முடிஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான ட்ரைனிங்கை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இடையே ஒரு பொதுவான புரிந்துணர்வு இல்லாமல் மாற்றி யோசித்து கவுண்டர் ஒஃபென்சிவை இப்படி தான் கொடுக்கணும், யூகே இப்படி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க, அமெரிக்கா இப்படி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க, நேட்டோ படி இப்படி தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னு மாற்றி சொன்னதுனால தான் இப்போ கவுண்டர் ஒஃபென்சிவை சரியாக உக்ரைனால் செய்ய முடியலன்னு சொல்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாகிட்டு இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை உண்மையிலேயே உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க் கிடையாது. இந்த இராணுவம் அப்படிங்கிறதும் இல்லை மிகப்பெரிய அளவில் கவுண்டர் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இண்டிவிஜுவல் ஒர்க் கிடையாது. ஸோ இண்டிவிஜுவல் ஒர்க் இல்லைனா இது ஒரு டீம் ஒர்க். அப்போ டீம் எப்படி ஒர்க் ஆகணும்? சரியாக ஒர்க் ஆகணும். அந்த டீமுக்கு சரியான ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கணும், அந்த ட்ரைனிங் சரியான முறையில் இருந்திருக்க வேண்டும். இது லேக். யாருக்கு? உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவாக பார்க்கப்படுது. சரிப்பா,
இப்படின்னா இந்த கவுண்டர் ஒஃபென்ஸுக்கு இவ்வளோ டைம் எடுத்துச்சு, இவ்வளோ நாடுகள் இவ்வளோ பணம் செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கான முக்கியத்துவம் இல்லாட்டி நான் ஒரு படி மேலே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் திரும்ப அடிக்க முடியும். என் பலம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, லெவல் 5ல் ஒருத்தன் இருக்கான், லெவல் 1ல் நம்ம இருக்கோம். அப்போ லெவல் 1ல் இருக்கவன் லெவல் 5கிட்ட போய் சண்டை போடலாமா? ஒன்று நம்ம லெவல் 5 வரை உயர்ந்து வரணும், அது கழிஞ்சு லெவல் 5கிட்ட போய் நம்ம சண்டை போடலாம். ஆனால் இப்போ லெவல் 1லே இருந்து நான் சண்டை போடுவேனுங்கிறது கண்டிப்பாக லெவல் 1 அப்படிங்கிறவங்க நம்ம தோர்த்துருவோம். இதுதான் நார்மல் கேமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. உயரமாக வந்த பிறகு உயரமாக இருக்கக்கூடிய நபர்களிடம் மோதலாம், கீழே இருந்துக்கிட்டே நான் உயரமான நபர்களிடம் மோதலாம் அப்படிங்கிறது, அதாவது சுப்பீரிட்டியாக இருக்கக்கூடிய நபர்களிடம் மோதுவது அப்படிங்கிறது கஷ்டம். இங்கே ஏர் சுப்பீரியாரிட்டி, ஏர் சூப்பர்மெசி அப்படிங்கிறதுலாம் யார் கூடுதலாக இருக்கா? ரஷ்யா கூடுதலாக இருக்காங்க. அப்படின்னா கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் திரும்ப அவன் அடிக்கும்போது ஏர் சுப்பீரியாரிட்டி, ஏர் டாமினன்ஸ் இல்லாட்டி ஏர் சூப்பர்மெசி அப்படின்னு சொல்கிறது யார்கிட்ட கூடுதலாக இல்லை? உக்ரைன்ட்ட இல்லையே. F-16 விமானம் உக்ரைன்ட்ட இல்லை, சுத்தமாக இல்லை. லெப்பர்டு பீரங்கிகள் இருந்துச்சு, லெப்பர்டை வச்சு நாங்கள் எல்லாம் செஞ்சிடும்னு சொன்னால் ஒரே நாளில் 20% லெப்பர்டை அழிச்சிட்டாங்க ரஷ்யா. அப்படி இருக்கும்போது F-16 இல்லாமல், ஒரு முக்கியமான கீ இல்லாமல் எப்படி கவுண்டர் ஒஃபென்சிவ்க்கு தயாரானது உக்ரைன்? பெரிய கேள்வி. வேறு ஏதாவது ப்ரெஷர் இருந்துச்சா உக்ரைனுக்கு? இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருந்துச்சா உடனடியாக கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி? ஆமாம், ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வார் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நாட்களாக, கிட்டத்தட்ட ஒரு 500-510 நாட்கள் ஆயிடுச்சுன்னு தோணுது, ஒரு 480 நாட்களாவது ஆகியிருக்கும். ஸோ இவ்வளோ நாட்களாக ஒரு யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்தத்துக்கான பணம் அந்த நாட்டுகிட்ட கிடையாது. பல நாடுகள்கிட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதன் வழியாகத்தான் பணத்தை எடுத்து வந்தார் ஜெலன்ஸ்கி அவர்கள். பல நாடுகளும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அவங்களுடைய வரிப்பணத்தை, மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து கொடுத்தாங்க. இப்படி கொடுக்குறனால பிரச்சனை என்னன்னா, அந்தந்த நாட்டு மக்கள் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சார் இப்படிலாம் இருக்கே, நாங்கள் என்ன செய்ய முடியும், இப்படியே கொடுத்துட்டே இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் அந்தந்த நாட்டு மக்கள் அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க. இதை வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறனால வேறு வழியே இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பெயரில் சீக்கிரமாக உக்ரைன் ரஷ்யாவை அடிக்க தொடங்கினால் மட்டும்தான் உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தெரியும். ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு 50 நாடுகள் உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நிறைய பெரிய அறிவுரைகள் எல்லாமே கொடுக்கப்படும். ஸோ அந்த அறிவுரைகளின் அடிப்படையில் இந்த கவுண்டர் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷரைஸ்டு கவுண்டர் ஒஃபென்சிவாக பார்க்கப்படுது. நீ அடிமாப்பில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, அதை அவங்களுக்கு சாதகமாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு அடியும் ரஷ்யா கொடுப்பது உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். இன்னைக்கு ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு வீடியோ ஃபுட்டேஜை வெளியில் விட்டுருக்காங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இதோ உங்களுக்காக. அந்த வீடியோ ஃபுட்டேஜில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய கப்பல் இருக்குது, அந்த பெரிய கப்பல் கிட்ட ஒரு தூரமாக ஒரு குட்டி கப்பல் இருக்குது. அந்த குட்டி கப்பல் அப்படிங்கிறது ஆளில்லா கப்பல். அந்த ஆளில்லா கப்பலை வச்சு கருங்கடலில் ரஷ்யாவினுடைய போர்க்கப்பலை வீழ்த்துவது தான் உக்ரைனுடைய பிளான். ஆனால் அந்த பிளானை முன்கூட்டியே இங்கேருந்து பார்த்த ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் ஆளில்லா கப்பலை, ஆளில்லா ட்ரோன் மாதிரி ஆளில்லா கப்பல்களும் இருக்குது, கமிக்கஸ் போட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கப்பலை என்ன செஞ்சிட்டாங்க, இங்கேருந்து சாதாரண வெப்பனை வச்சு ஒரு சாதாரண ஒரு ஐ திங்க் ஒரு 80 mm கன்னாக இருக்குன்னு தோணுது, அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாங்க. முடிஞ்சு அந்த போட்டினுடைய ஆயுசு முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி 8 போட்டை இன்னைக்கு காலி பண்ணியிருக்காங்க ரஷ்யா. எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா? ஏன்னா ஆளில்லா போட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. அந்த எக்ஸ்பென்சிவான போட்டை சும்மா எந்தவித தாக்குதலையும் நடத்தாமலேயே இழந்து வருகிறது உக்ரைன். இதை சொன்னோம்னா அது கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு தெரிந்தது என்றால் உக்ரைனுக்கு உதவுறதுக்கு பல நாடுகள் தயக்கத்தை காண்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டேஜ் ரஷ்யாவால் மட்டும்தான் வெளியிட முடியுமே தவிர உக்ரைன் இல்லாட்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ், வெஸ்ட் வேர்ல்டு யாருமே இதை வெளியில் விட மாட்டாங்க. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அந்த வீடியோ நான் இங்கே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன். பாக்மூத் பகுதியிலையும் இன்னைக்கு ஒரு வெடி விபத்து அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஒரு மஷ்ரூம் கிளவுட் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மஷ்ரூம் கிளவுட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பேக்ட் நிறைந்த ஒரு வெடி விபத்து ஏற்படும் போது ஏற்படும். இம்பேக்ட்னா அணு ஆயுதம் அடிக்கும்போது பூம் அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் இருக்கும் தெரியுமா, சோனிக் பூம்லாம் சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு வெடி விபத்து ஏற்பட்டால் மட்டும்தான் மஷ்ரூம் அப்படிங்கிற அந்த புகை எழும்பும். ஸோ அந்த புகை பாக்முத் பகுதியில் வந்திருக்கு அப்படின்னா ரஷ்யாவுக்கான ஏதோ ஒரு இழப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த இழப்பை ரஷ்யா ஒத்துக்கொள்ளவில்லை. அடுத்ததா பேச்சுவார்த்தை தான். எப்பா ஆல்ரெடி சேச்சன் ஆர்மி 2 குரூப்பாக பிரிஞ்சு அடிக்க தொடங்கிட்டாங்க. வேக்னார் குரூப் உள்ளே வந்துடலாம், பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி ரஷ்யாட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா முந்தா நேத்தோ தான் உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ரஷ்யா சொல்லியிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கான ஒரு புள்ளியும் எங்களுக்கு கிடைக்கலையேப்பா, ஏதாவது கிடைச்சாதானப்பா எங்களால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இன்னொரு புறம் இருக்கட்டும். இந்த கவுண்டர் ஆஃபென்சிவ்ல கீ வெப்பன் இல்லாமையே உக்ரைன் உள்ளே இறங்கியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய
அப்டேட் வரப்போகுது, உண்மையான அப்டேட்டாக இருக்க போகுது. அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்களும் பல நேரங்களிலும் பல வெப்சைட்ஸில் உங்களுக்கு தெரிந்த சோர்ஸ் வழியாக செக் பண்ணிக்கோங்க. தவறுகள் இருந்தால் சுட்டி காண்பியுங்கள். நிச்சயமாக வரும் காலத்தில் திருத்தப்படும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.